இல்ல வெட்டி பையன் சரகடிப்பான் வேற மாதிரி. ஹலோ சார், நான் கவிதா பேசுறேன். எந்த கவிதா? கோல்ட் விஷன்ல இருந்து கவிதா பேசுறேன் சார். ஒரு நிமிஷம். அட நம்ம மைசூர் பாக்கு. ஐயோ கவிதா, சொன்னா புரிஞ்சுக்க கவிதா, என்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. வேற? இனிமே நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். அப்படியா? எப்படி? நீங்க வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க மேனேஜர் கிட்ட சொல்லி பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நாளைக்கு வரும்போது மறக்காம பயோடேட்டா கொண்டு வந்துருங்க. அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். சார் உங்க பேரு? சார் உங்க பேரு சார்? அமுதன். கண்டிப்பா காலையில வந்துருவீங்கல்ல சார்? என்னாச்சு சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவிதா, என்ன யாருன்னே தெரியாது, வேலையெல்லாம் வாங்கி கொடுக்குற, எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு நன்றி சொல்றதை விட 4 பேருக்கு உதவி பண்ணுங்க சார். கண்டிப்பா கவிதா, நான் எப்படி உதவி செய்றேன்னு மட்டும் நீ பாரு. நாளைக்கு எதிர்பார்க்கறேன் சார். தேங்க்யூ கவிதா, தேங்க்யூ. நாளைக்கு வேலைக்கு போறோமோ இல்லையோ, கண்டிப்பா போய் மைசூர் பாக்க பார்த்தே ஆகணும். கவிதா, நீங்க? அமுதன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாய். ஹாய். ஆஹா, கவிதா இல்ல நீங்க? அமுதன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வர சொல்றேன். ஓகே. இதையா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பார்க்கணும்? காஞ்சி போன கம்மர் கட்டு மாதிரி இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போனோன்னு வாயில சூடு வைக்கணும். அமுதன், உங்க பயோடாட்டா கொஞ்சம் கொடுங்க. நீங்க கவிதாவா? ஐ எம் ஜூலி. அப்பா, மேடம் உள்ள இருக்காங்க, வாங்க. முருகா. ஓகே, எல்லாம் கரெக்ட். மேடம், இவர்தான் அமுதன் மேடம். ஓ, வாங்க அமுதன். கவிதா? ஆமா. ஹாய் அமுதன். இவர்தான் நம்ம மேனேஜர். வணக்கம் சார். சார், நான் ஒருத்தருக்கு ஜாப் பத்தி சொல்லிருந்தேன் இல்லையா, இவர்தான். ஆல் தி பெஸ்ட் அமுதன். தேங்க்யூ. பை. கவிதா, அது தம்பி சார் இங்க வாங்க. ஆமா, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு கடப்பார நீச்சல் தெரியும். ஏதாவது பிரச்சனைனா மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல நான் செம்மையா ஓடுவேன். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியும் கேட்டா? அதுவா? அதான் பல வீடுகள்லாம் ஏறி இறங்கி குதிச்சு. மார்க்கெட்டிங். சூப்பர் சார். அதான். மிஸ்டர் சச்சின். சொல்லுங்க சார். சார் தான் உங்க டீம் லீடரு. ஹலோ சார். இவர் தான் நம்ம கம்பெனில புதுசா சேர்ந்திருக்க எக்ஸிகியூட்டிவ். நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க இன்னைக்கே கம்பெனில ஜாயின் பண்ணிடலாம். ஹாய் விஜய் சார். இவர் நம்ம கம்பெனில புதுசா சேர்ந்திருக்க எக்ஸிகியூட்டிவ், ப்ராடக்ட்லாம் ட்ரெயின் பண்ணுங்க. அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் ஒழுங்கா பண்றாரா? பண்றாரு, கொஞ்சம் கோகமாக்கு பண்றாரு. நீங்க வந்து சொல்லி கொடுங்க மேடம், நான் கத்துக்கிறேன். Yes. He's completely trained now. Okay. He can go for demo. Are you sure? Yeah. தம்பி, இங்க பார், இதுல ப்ராடக்ட்லாம் இருக்கு, கவனமா இருக்கணும். 3 நாள் தான் இவங்க கூட டெமோக்கு வருவான், அதுக்கப்புறம் நீ தனியா தான் போகணும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல். பூபதி, நீ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. பாசே, இந்த ப்ராடக்ட்லாம் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 20,000 இருக்குங்க. 20,000. ஆமா. இந்த பைக் எந்த மாடல்? 2014. 2014. இது ஒரு 20,000. ஆமா ஆமா. ப்ராடக்ட் 20,000, பைக் 20,000. இன்னைக்கு நமக்கு 40,000. பாசே, ஓட்டு பாசே. சேட்டே, early morning ஒரு 4 o'clock இருக்கும். திடீர்னு இடி இந்த மாதிரி ஏஞ்சி உட்கார்ந்தாயா? ஏயா? கனவுல டெத்தியா? ஐயோ, காலையில கனவுல டெத் வந்தா நல்ல சகுனம். அப்படியா? உனக்கு என்னமோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டெத்தே உந்துதாயா?
எப்படி காலையிலேயே டெத்து கெத்துன்னு கஸ்டமர் வந்திருக்காங்க. போ செட்டு என் ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைப்படுது, நகை கொண்டு வந்திருக்கா. கொடுங்க. என்ன டேய் ஏன்டா இப்படி பண்ண? என்னது? ஏய் ஏய் ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னு தானே வேலை வாங்கி கொடுத்தேன். என்ன அதுக்கு? பொருளெல்லாம் திருடிட்டு போயிட்டீங்க. என்னது திருடிட்டு போயிட்டேனா? இல்ல இல்ல எடுத்துட்டு போயிட்டீங்க சார். ஏய் இவனா ஒரு ஆளு சார மோரன் பேசிட்டு இருக்க. மவனை திருடின பொருளெல்லாம் திருப்பி தரல போலீஸ கூப்பிட்டுருவேன். ஏய் உன் வாய்ஸ்க்கெல்லாம் நீ மிரட்டவே கூடாது. என்ன போலீஸின் பூச்சாண்டி கட்டுறியா? சேட்டு போலீஸ் கூப்பிடியா? ஃபோன் பண்ணியா? வேணாம் சார், போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க சார். யூ கால் போலீஸ் சேட்டு. சார் என் பொருளை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார். போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க சார். இந்த பார் நான் ஒன்றும் பொருளெல்லாம் ஆட்டை போடலாம்லாம் வரல. ஃபோன்ல வாய்ஸை கேட்டேன், ஸ்பீடா இருந்துச்சு. சரி நேர்ல பார்க்கலான்னு வந்தா நீ இன்னும் சூப்பரா இருந்தியா? அதுக்குள்ள பொருள் எடுத்து கையில கொடுத்துட்டீங்களா? பொருள் உஷார் பண்ணிட்டு போயிட்டேன். உன்னை பார்த்தா சோகமா தான் இருக்குது. பொருள் கையில இல்ல, துட்டு வேணா வாங்கிக்கிறியா? சேட்டே 30,000 கொடு. ஐயோ சார் மொத்தம் 40,000 சார். இது வேறயா? சேட்டே 40,000 கொடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். எது கேக்குறீங்க? இன்னைக்கு வீடு ஓகே, நாளைக்கு ஓகே, நாளைக்கு பஸ்ஸில் போயிட்டு கை தானா எழுதிடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? கீழே நம்ம பேர் எழுதிட்டா போச்சு. கவிதா நம்ம அடுத்த கட்ட வேலையில இறங்குவோமா? கையெடுங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் முதலிரவு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இன்னும் நீங்க நிறைய வளரணும். என்னம்மா சொல்ற? சின்ன சின்ன திருட்டுலாம் பத்தாது மாமா. இன்னும் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால், ஏடிஎம், ஃபினான்ஸ் கம்பெனி, முக்கியமா பேங்க், இந்த மாதிரி பெரிய திருட்டா பண்ணி நமக்குன்னு சொந்தமா ஒரு காரு, பங்களா இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம். ஐயோ கவிதா, உன்ன மாதிரி ஒரு வைஃப கிடைச்சது நினைச்சா என் நெஞ்சு மட்டும் இல்லம்மா, நுரையீரல் குடல் எல்லாம் அப்படி கூழ்ந்து போச்சு. இதுக்கு மேல ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ண கூடாது கவிதா. எங்க அந்த சாவி? சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். சொல்லுடி. சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். எடுக்கிறோம், திறக்கிறோம். எடுக்கிறோம், திறக்கிறோம். எடுக்கிறோம், திறக்கிறோம். கனவா? ஐயோ கவிதா, இனிமேல் உன்னை பார்க்காம இருக்க முடியாது போல இருக்கே. மைசூர் பாக்கு வந்துருச்சு. லவ் சொல்லிட வேண்டியதுதான். ஓல்டேன் ரைட்டு போலாம். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல. என்னப்பா கண்ணாடி மறைக்குது. கண்ணாடி தெரியலையா? அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. நான் தரேன். நான் தரேம்மா. என்னங்கண்ணா? என்னம்மா நீ? கவிதா கவிதா நில்லுமா. கவிதா கூப்பிடு போய் நிக்கிற. கவிதா அட கொஞ்சம் தான் நில்ல. இப்போ எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ற? இது பாரு, உன்னால பட்டதெல்லாம் போதும், தயவு செஞ்சு போயிடு. இல்லம்மா நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறது தான் வந்திருக்கேன். பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அட கவிதா, ஃபர்ஸ்ட் நைட் லவ் கனவு. நான் ரோட்ல வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்? பொறுக்கி ராஸ்கல், நீல திருந்தவே மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, லவ் சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் நைட் சொல்லி சொதப்பிட்டமேடா. இதுக்கு தான் லவ் தெரிஞ்சவனே அவனா கூட்டு வரணும்னு நினைக்கிறேன் துணைக்கு. हम तेरे बिना अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो. चैन भी मेरा दर्द भी, मेरी आशिकी
நமஸ்தே பஞ்ச். நானா வா மச்சான். கொஞ்சம் வெளில வா பேசணும். கம்போசிங்ல இருக்கடா. இவரு பெரிய அனிருத். வரவில்ல. பிரதர்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதனா டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன மச்சான்? லவ் மேட்ரு. யாருக்கு? எனக்கு தான். ஓய்யோ வாட் யூ ஃபன்னி ஜோக். மேல சொல்லு. இல்ல மச்சான், ஏதோ என்ன மாதிரி அழகா கொஞ்சம் பர்சனாலிட்டியா ஹிந்தி பாடகர் மாதிரி இருந்தா பரவாயில்ல. போகாத காலம் உனக்குலாம் லவ் வந்துக்குது. சரி, அந்த பொண்ணுகிட்ட லவ் சொன்னியா? அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? சொன்னேன். டெய்லி போற ரூட்ல போயிட்டு நேத்து நைட் ஒரு கனவு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் கனவு, அதுல நீ தான் இருந்தேன்னு சொன்னேன். ஹத்து அடிஞ்சி. டேய், கேர்ள்ஸ் கிட்ட லவ் சொல்றது பீர் பாட்டில் ஓபன் பண்ற மாதிரி. அது டமால்னு பொங்கும். நம்ம தான் சைடு சப்போர்ட் அமுக்கணும். நம்ம சார்ல வெள்ள வச்சால புளுக்கு நர உள்ள போய்டுமே. அது கள்ள காதல். உன் காதல் எப்படி? கடல போடலாம். பேபிமா சொல்லுங்க ஜி. அந்த பேனா பேட எடுத்துனோடா. தான் வந்துட்டேன் ஜி. மச்சி யார் இந்த ஜில்பீஸ்லாம்? இவங்க எல்லாரும் என் அத்தை பொண்ணுங்க தான். எல்லாரும் பொள்ளாச்சி ஊருக்கு போய்க்கிறாங்க, எங்க பெரியம்மா வீட்டுக்கு. ஜி போமா, கம்போசிங் பார் போ. ஆகட்டும் ஜி. அந்த கேகே நகர் ஷேர் ஹோட்டல் ஏறி நேரா அசோக் நகர் அம்மன் கோயில் பக்கத்துல வந்து இறங்குது. லவ் எங்க சொன்ன? அப்படியே பக்கத்துல. டேய், அது ஆடி மாசம்டா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். காலை மெரிச்சிட்டு சாரி தான் சொல்லணும். லவ்லாம் சொல்லக்கூடாது. அறிவு கேட்டனே, எங்க போய் லவ் சொல்லிக்கிறாங்க. மேப் போடுறான், கொண்டாரு கம்னு. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸு, கேகே நகரு, டபுள் டேங்க்கு, பஸ் ஸ்டாப்பு, அம்மன் கோயில். இந்த இடத்துல செருப்பால் அடி வாங்கிக்கிறோம். நம்ம அங்கே போகக்கூடாது. அப்படியே கீழே போனால் மெட்ரோ ட்ரெயின். ரொம்ப நாள் கழிச்சு விட்ருக்கானுங்க, ஆனால் டிக்கெட்டு தான் பாதிக்கும். மச்சா, நீ என்ன பண்ற? இந்த லெஃப்ட் எடுத்து ரைட், அங்க போய் லவ் சொல்ற. ஆள் நடமாட்டமே இருக்காது. பயமா இருக்கு மச்சான். அப்ப நான் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டோமா? பண்ணி ஜோக். நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் உனக்கு? இட்ஸ் மார்னிங் 8:35. 8:35 3 ப்ரோக்ராம். ஓனர் பொண்டாட்டி வேற கூட்டு போனோம். டே பேபி ஜி, நாளைக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் நாம 10 மணிக்கு ரகுமான் சாரோட கம்போசிங் இருக்கு ஜி. ஓ லக்கி பைடா நீ. நாளைக்கு 10 மணிக்கு தான். 8:30க்கு களத்துல நானே இறங்கி அந்த பொண்ணுக்கு லவ் சொல்லி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் காமிச்சிக்கிறேன். என்ன சொல்ற? ஓ சோ ஸ்வீட் ஆஃப். थैंक यू லாம் வேணாம். இறங்கி கீழே போயிட்டு ஒரு பாட்டில் சொல்லிட்டு போ. போடா. கவிதா, என் புள்ள ஐஏஎஸ் ஆபீசர் ஆவறதுக்கு நீ தான் பொறுப்பு. டேய், நான் உனக்கு எப்படிடா சொல்லி கொடுத்தேன்? ஒரு ஸ்கேல்ல கண்ட்ரோலா பேசுறா. கவிதா, என் புள்ள ஐஏஎஸ் ஆவறதுக்கு நீ தான் புள்ள பொறுப்பு. டேய், இது லவ் சொல்ற மாதிரி இருக்கு, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கா? அந்த பொண்ணு கடைசில உன்னை பார்க்க கூடாது. அங்க பாரு. அதான் இந்த பொண்ணா? இது நம்ம சேட்டுக்கல்ல வேலை பாக்குறா. உனக்கு எப்படி தெரியும்? டேய், நேத்து பார்ல ஒரு பையன் செயின் விட்டு போயிட்டான்டா. சேட்டுக்கல்ல செயின் எடுத்து வைக்கும்போது இந்த பொண்ணு தான் காசு கொடுத்துச்சு. இப்போ கூட சேட்டு கடைக்கு தான் போயினுக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சரி, இன்னொரு முறை சொல்லு. புள்ள கவிதா, என் புள்ள ஐஏஎஸ் ஆபீசர் ஆவறதுக்கு நீ தான் பொறுப்பு. நான் பிராண்டிங் கொடுக்குறேன். சீக்கிரமா அந்த பொண்ணு போயிட்டு போது. வா, கூப்பிடுறா. கவிதா, ஏமா செல்லம். கவிதா, நல்லா சவுண்ட் போட்டு கூப்பிடுறா. கவிதா, யாரா கூப்பிடுற? டேய் கவிதா, டேய் நில்ல. என்ன ரவுடி கூட்டிட்டு வந்து மிரட்டறியா? ரவுடியா? தேங்க்ஸ்மா. என்ன ரவுடி தான்டா சொல்லுது. தைரியமா பேசு. ஆமா, சேட்டு கடையில வேலைக்கு சேர்ந்த விஷயம் எனக்கு சொல்லவே இல்லையே. டேய், இதுக்கா வந்தா மேட்டர் ஓபன் பண்றா. கவிதா, என் புள்ள ஐஏஎஸ் ஆபீசர் ஆவறதுக்கு நீ தான் பொறுப்பு. உன் புள்ள ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமால்ல. அவன் என்ன பண்ண முடியும்? டேய், இதெல்லாமாடா சொல்லுவாங்க. முதல்ல நீங்க கல்யாணம் பண்ணோம், அப்புறம் உங்க ரெண்டு பேரும் குழந்தை பிறக்கும். அது ஐஏஎஸ் படிக்க வைக்கணும். கரெக்ட். இதான் நான் உனக்கு ஷார்ட்கட்ல சொல்ல வந்தேன். உனக்கு புரியல. அதுக்கு வேற பொண்ணு பாரு. வேற பொண்ணு எனக்கு பிடிக்கணும்ல. எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான், பச்சை பொண்ணு நீ தான். இதுக்காகலாம் வேற ஆள்லாம் பார்க்க முடியாது. இத பாரு, காலையில எனக்கு கடுப்பேத்தாத. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேய், தபர்மா நில்லுமா. நில்லு. எவ்வளவு நாகரிகமா அவன் லவ் சொல்றான். நீ நாகரிகமா இல்லாம போயினுங்கற. ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போமா. இப்போ என்ன சொல்லணும்ன்ற? ஐ லவ் யூ சொல்லு. என்னது ஐ லவ் யூவா? சொல்லிச்சு. மச்சான் லவ் ஒர்க் அவுட் ஆச்சு. நாளைக்கு நீ பார்க்கு போறோம், பீச்சுக்கு போறோம் எல்லாம். என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து காலையிலே கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கலையே. என்ன வந்ததுல இருந்து தொகுனுங்கற. நீ தானே லவ் சொன்ன இப்போ. அடிங்க. நீ போய் தொகுற கேக்குறன்ற. சாரி கேள்றா. ஏய், நான் ஒரு கேச்சி போட்டா நீ அதுக்கு மேல ஒரு கேச்சி போடுற. அண்ணி சாரி அண்ணி. அண்ணின்ற போடா பண்ணி. தபார் கவிதா, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம புள்ள ஐஏஎஸ் படிக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க வைக்கிறோம். இதுக்கு மேல என்னால ஒண்ணு மட்டும் தான் செய்ய முடியும். என் ஹார்ட் எடுத்து உன் காலடியில வச்சிரு. இத மதிக்கிறதும் மெதிக்கிறதும் உன் இஷ்டம். சொல்றா. ஏமா என்ன சொல்லிட்டு போமா. பாரு கவிதா, நம்ம புள்ள ஐஏஎஸ் படிக்க வைக்கிறோம்.
டேய் என்ன குத்துற லெக் மூவ்மெண்ட் மிஸ் ஆகுது. இதெல்லாம் பாக்குறது இல்லையா நீ? தெரியலண்ணா. பாட்னா ஒண்ணு. டேய் நீங்க குத்துற குத்தெல்லாம் பார்த்தா என் மூச்சே நின்னுடும் போலக்குதாடா. இப்ப குத்துறான் பாரு குத்து பூமாதேவிய வீணும். பாருங்கடா டேய் பாருங்கடா. இப்படி குத்துணும். இன்னைக்கு குத்துன குத்து பேரு பக்கெட் குத்து. நாளைக்கு குத்த போறது டபரா குத்து. எல்லாம் ரெடி ஆகி வந்துருங்க. ஓகே பாய்ஸ் டிஸ்மிஸ். என்னடா பையனை தூக்கிட்டா வலிச்சன் மேடா அவனை. ஏய் கர்க்கா நர்க்கா. ஏய் ஏய் 1 2 3 start. ஸ்டாப். இப்ப பாத்தியா என்ன ஆட்டம் தெரியுமாடா? தெரியாது. இதாண்டா சாவு குத்து. ஏன்னா நீ செத்துருவல, அதுக்கப்புறமா உன்னால பார்க்க முடியாது. இப்ப நல்லா பாத்துக்கோ. மிரட்டரியா? பழைய டைலாக். நானும் தங்கச்சியும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். ஐயோ டேய் திமிங்கலம் திருக்கால போடுறா மூஞ்சில. சாவு குத்துன்றது எங்க குலதெய்வம் மாதிரி. இதை அவன் நல்லா ஆடுறானோ அவனுக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இன்னும் எண்ணி 7 நாள்ல சாவு குத்த கத்துக்கிட்டு வந்து உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்றேன். டேய் இதெல்லாம் பரம்பரை கலைடா. பிளட்லயே ஊறி இருக்கு. 7 நாள்ல எல்லாம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தங்கச்சி மேல நான் வச்சுக்கிற காதல் உண்மைன்னா சாவு குத்த கத்துக்கிட்டு வந்து முன்னாடி ஆடுறையா? பள்ளி கிள்ளு ஒட்டிக்க போறேன். இவனை கேட்டை திறந்து தூக்கி வெளியே போடுங்கடா. நீயா நானா பாத்துலாயோ? படா சொக்குரு படா. இந்த மாதிரி எவ்வளவு பேரை பாத்துக்கிறேன் படா. ஏய் ராமே தலை வந்து சோடா. தல வணக்கம் தல. நான் வணங்கண்ணா. ஏய் வாங்கடா 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 வாங்கடா. ஏய் அண்ணன் கூப்பிடுறாரு வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க எல்லாரும். நம்ம ஏரியால ஒரு போனம் வந்துக்குது. இது நம்ம போனம். ஓகேண்ணா. குத்தல அவன ஸ்ட்ரைட்டா மேல போணும். என்ன ஓகேவா? பாரு பண்ணு. என்னாச்சு? அண்ணா சரக்கு சாப்பிடல அதான். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன? மாவன நெக்ஸ்ட். இப்ப பாரு. ஆள் அமுதன் என் அண்ணன் நல்ல மெர்ஸ்லார மாதிரி 4 குத்து சொல்லி கொடுங்க. இப்ப நம்ம பசங்க குத்தா போறானுங்க. அந்த குத்தா பாக்க சொல்லு. ஏய் நல்ல பாரு. எங்க அப்பா யம தர்மா உன் புண்ணியத்துல தொழில் அமோகமா நடக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் டபுள் ஆகணும். நீ இதாப்பா பாத்துக்கணும். யமகாதா இந்த வருஷம் 1000 டெத்துக்கு மேல ஆடி அசால்ட் பண்றானா? ஓகேடா சுருளு பொம்மை. மச்சான் வஜ்ரம் பபாலே சாவு குத்து ஆட சொல்லி சவால் விட்டா ஊரு விட்டு ஓட்டுவேன் நினைச்சியா? இப்ப ஆடுற பாக்குறியா? இந்த வருஷத்திலே தடா பெரிய தமாஷு. டேய் டேய் நிறுத்துற. சாணியை மெச்ச மாதிரி சதுக்குன்ற. இப்போ உன்னை காட்டுறேன் மக்கு குத்து பாரு திமிங்கலாம். ஐயோ தெரியும் மச்சான், நீ ஆள் அனுப்ப. போன் கூடியா? அதையும் பாத்துறேன். எட்டே மணி 9:55 தான் ஆகுது. அதுக்கு என்னடா இப்போ? கடை திறக்கல, கையெல்லாம் உதுருது. வாரம்பா. டேய் எறா நண்டே. நண்டி எறாவா? குழம்புல கொதிக்கிறதுலாம் கூட வந்து ஆடுது கர்மம். ஆடுங்கடா. பக்கெட்டு டபரா
குத்து இது புதுசா இது. இதுக்கு பேரு தான் மச்சான் வாஷிங் மிஷின் குத்து. இன்னும் ஓசன் குத்து, சம்பு குத்து, பல விதமான குத்து இருக்கு. நான் ஆடினா எங்க நீ ஆடி போயிடுன்னு சொல்லி நான் ஆடல. டேய் இப்ப சொல்றேன்டா, இவன் தான்டா என் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை இல்ல மச்சான். என்னடா சேரு தள்ளி போ. நீ வேடா சேரு மச்சான். ஏம்பா இதான் நீ சொன்ன சேரு? ஆமா மச்சான், இந்த சேர்ல தான் இது பேய் உட்காந்துச்சு மச்சான். பேய் உக்காந்துச்சா? எங்க அது மேல நான் உக்காந்து பாக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, என்ன இந்த வீடை சுத்தி ஒரே கலை பொக்கிஷங்களா தொங்குது? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஃப்ரெண்ட் ஒருத்த கூட இருந்தான், சினிமால செட்டு போடுறவன். அவன் திடீர்னு ஃபாரின் போனதுனால பொருள்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டான். சரி சரி, தயவு செய்து சேர்ல இருந்து எந்திரி மச்சான், பேய் வந்துட போது பயமாகுதே. டேய் இவருக்கு மொத்தத்துல மூளை கலங்கி போயிட்டுக்குது. நீ என்ன செய்யற? பாத்ரூம் போற, ஷவரை திறந்து ஜில்லுன்னு தண்ணி தலையில விழுந்ததும் ஃபுல்லா இறங்கிடும். நேரா வந்து பூஜையில உட்கார்ற. டேய் பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணி வை. சரிண்ணா. யோ போய் குழி மாப்பிள்ள. என்னையா சொல்றீங்க? தலைக்கு குளிச்சியா? உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கின்னு உக்காடுற நல்ல மனசோட. டேய் எடுத்து கலக்கு. என்ன மச்சான் புதுசா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, போதை அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்க, வாட்டர் எவ்வளவு மிக்ஸ் பண்றோம், சரக்கு எவ்வளவு மிக்ஸ் பண்றோம் தெரியாம போயிடும். அதனால மொத்தமா போட்டு கலக்கிட்டா லிவருக்கும் கிட்னிக்கும் லெவலா போயிடும். கிளாஸ் அப்படி இந்த சல்பேட்டா. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும். இடிச்சுக்கோ. மச்சான் உண்மையாலே உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லையா? வாழ்க்கைன்றது ஒரு டைம், அதுல பயந்தவன் தோற்றான். பயப்படாத, அண்ணன் வாய்ஸ ஓபன் பண்றாரு. பூக்களே சற்று ஓய் வேடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். மெரிசலாய் கட்டில பண்ண மெரிசலாய். அண்ணன் மசலாயிட்ட எல்லாம் அது அது எந்திரி மச்சான், போன் அடிக்குது மச்சான், பேய் வருது மச்சான். மச்சான் 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 எந்திரி மச்சான், பேய் மச்சான் மச்சான் மச்சான். டேய் டேய் எந்திரடா டேய். போன் வருது, போன் வந்து எடுக்க வேண்டியதானயா? போன்ல பேய் வந்திருக்கியா? போன்ல எப்படியா பேய் வரும்? பேய் வந்திருக்கியா? பேய் இரு மாப்பிள்ள.
மச்சான் நான் பாத்துக்கிறியா? என்னையா ரத்தம் மாப்ள? ரத்தம் பாயா ஓடிலாம். ஏன்டா உள்ள பெரிய ஆவாஸ் வருற? உள்ள மச்சான் பேய். பேய? என்னடா வளர்ற பேயின்னு? ஐயோ தம்பி என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? என்ன பண்றா? குளிர்தாடா? பேய? எங்கடா பேய்? மேல சீலிங் ஃபேன் தான்டா இருக்குது. கண்ணை திறந்து பாடுறான் மச்சான். சவுண்டு. இது வவ்வாலோட வேலை. ஃபுல்லா குஷ்டு ஷவரை திறந்து விட்டுக்குது. இத போய் பேய் பேயின்ற நீ. இதுங்களுக்கு எங்க நம்மள மாதிரி தைரியம்? மாப்பிள்ள மாப்பிள்ள என்னது இது? தெரியல மச்சான். மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடினா ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரி எது நானா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் மாப்பிள்ள. மச்சான் மச்சான் அது யாருன்னு தெரியாது மச்சான். எப்படி வந்து கூட தெரியாது மச்சான். சத்தியமா நடக்கும் மச்சான். ஏய் வவாலே உள்ள போய் அதெல்லாம் பார்க்காத, உடம்பு கெட்டு போயிடும்.